அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக. சூனியக்காரர்கள் சூனியத்தை விட்டும் குழப்பவாதிகள் குழப்பத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேற்றினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, உண்மையை சொல்ல கசப்பாக இருப்பினும் உண்மையை பேசுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு செய்தியை சொன்னோம் என்று சொன்னால் இதனால் நமக்கு கெட்ட பேர் வந்துடும், இல்லது நாம் அதனால் பாதிக்கப்படுவோம் என்றிருந்தாலும் கூட நீங்கள் உண்மையைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர அதற்காக பொய்யை சொல்லி சமாளிக்க வேண்டாம் என்பதைத்தான் கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, உண்மை பேச கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை நேற்று ஒன்று படித்தேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பொய்யினா என்ன உண்மைன்னா என்ன அப்படிங்கிற நம்மளால் விளங்க முடியும். ஒரு அரசனுக்கு பழக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களோடு நண்பர்களோடு தினம்தோறும் வேட்டைக்கு செல்லக்கூடிய பழக்கம் உண்டு. அப்படி வேட்டைக்கு போன பிறகு போகும்பொழுது ஆங்காங்கே அவர்கள் பிரிந்து விடுவார்கள். இப்போ வேட்டைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் ஒன்று கூடி போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான செய்திகளை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு அரசர் பரிசு தருவேன் என்று வாக்களித்திருந்தார். பரிசு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுனால நண்பர்கள்லாம் வேட்டைக்கு போனவங்க வந்த உடனே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதையை சொன்னாங்க. அப்படி ஒரு நாள் அரசர் நினைச்சார் அப்படின்னா, தான் வேட்டைக்கு சென்றபோது என்ன நடந்தது என்கிற செய்தியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளாக சொல்லுங்க அப்படின்னாரு. இப்போ அதில் ஒரு ஆள் சொன்னார், நான் வேட்டைக்கு போனேன், காட்டுக்குள்ளே போனால் பசித்த சிங்கம், பசியோடு இருக்கக்கூடிய சிங்கம் என்னை பார்த்த உடனே கர்ஜித்து வாயை பொழந்துட்டு வந்துச்சு. நான் ஒரு கள்ளத்துக்கு போட்டேன், வாயுக்குள்ளே தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிட்டாது, என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டாரு என்னத்தை கப்சாவை. இருக்கக்கூடிய மக்கள்லாம் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தாங்க. அடடா இவ்வளோ சுவராசமாக இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தன் பார்த்தான், இதுவே சுவராசமாக இருக்குது அப்படின்னா கதை நல்லா இருக்குது அப்படின்னா
நாமளும் ஒன்று விடுவோம் அப்படின்னு விட்டான். என்ன அப்படின்னா, அரசரே நான் போனேன், 2 அணகுண்டா பாம்பு என்னை துரத்தி வந்துச்சு, நான் சும்மா விடுவானா? 2 பாம்புடைய வாழையும் முடிச்சு போட்டேன். இது அங்கே இழுக்குது, இது இங்கே இழுக்குது, நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. எல்லாரும் இது கை தட்டினாங்க. அடடா பரவாயில்லையே, இது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் பார்த்தான், இப்படியா கப்ஸா விட்ற, நான் விட்றேன் பாரு அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போன இடத்துல அழகான ஒரு ரிவர் ஓடிச்சு, ஆறு ஓடிச்சு, குளிக்கலான்னு உள்ளே இறங்கிட்டேன். இறங்கின பிறகு தெரியுது யாரோ காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி. நான் ஜம்ப் பண்ண பாருங்க, பார்த்தா அது முதல்ல மேலே ஏறி உட்கார்ந்தேன், அது நீந்தி கரைக்கு வந்துச்சு, துள்ளி குதிச்சு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்னா. இன்னும் எல்லாம் சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து நல்லா கை தட்டினாங்க ஆரவாரமாக. சரி இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தன் சொன்னான், அரசரே நான் வேட்டைக்கு போனேன், திடீர்னு ஒரு நரி என்ன செஞ்சேன், என்னை துரத்தி வந்துச்சு, நான் வேகமாக ஓடினேன், ஒரு மலைக்கு மேலே ஓடிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தா அங்கிட்டு கரை தெரியுது, மேலேருந்து உங்களை செத்து போயிடுவேன். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நரியும் மேலேயே ஓடி வந்துருச்சு, இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. பார்த்தா திடீர்னு ஒரு கழுகு பறந்து வந்துச்சு, காலை பிடிச்சிட்டல, அந்த கழுகு காலை பிடிச்சி அது பறந்து வந்துச்சு, எங்கே இறங்க முடியுமோ அங்கே வந்து குதிச்சு வந்துட்டேன் அப்படின்னு அவன் கப்ஸா விட்டான். எல்லாருக்கும் சந்தோஷம், டா எல்லாம் சொல்கிறவங்களாம் கதை எப்படி இருக்கு, சுவாரஸ்யமாக இருக்க, அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டே இருந்தான். இன்னொருத்தன் சொன்னான், அரசரே ஏன் கேட்குறீங்க, நான் போயிட்டு இருந்தேன், ஒரு காட்டு யானை வந்துச்சு, பிளிரிட்டு வந்துச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, யானையோட வாழை பிடிச்சி கரகரகரன்னு சுத்தணும் பாருங்க, சுற்றி வீசின, அது இன்னும் போயிட்டே இருக்கு, எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னா. அரசருக்கு கோபம் வந்துருச்சு, ஏன்டா இவ்வளோ நேரம் எல்லாரும் விட்டது ஏதோ பரவாயில்லன்னு பார்த்தா நீ ரொம்பலாம் ஓவராக சொல்கிற, யானையை தூக்க முடியுமா, தும்பு கையை தூக்க முடியாது, யானையோட வாழை பிடிச்சி கரகரகரன்னு சுத்தினானா, தூக்கி வீசினானா, அது போயிட்டே இருக்கான், எங்கே போய் விழுந்துச்சுன்னே தெரியல, போயிட்டே இருக்கு அப்படின்னா. அரசர் சொன்னார், எப்பா எல்லாரும் சொன்னாங்க கதை, ஆனால் உன் கதை இருக்குதே ரொம்ப மோசமான கதை, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ அவன் தான் சொன்னான, கடைசி சொன்னானா, அரசரை இந்த கதையை நீ மற்றவங்க கதையெல்லாம் ஏற்றுக்கிறீங்க, இந்த கதையை ஏற்றுக்க மாட்டீங்க. நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, சொன்னவன் எனக்கு முன்னால் சொன்னவன் எல்லாம் பொய் கதையை சொன்னான், அதை உங்களுக்கு உணர வைக்கணும் தான் நான் செஞ்சேன், யானையை பிடிச்சி கரகரன்னு சுத்தேன், அது போச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்று. அரசர் பார்த்தார், இப்போ இத்தனை பேர் நம்மளை மசாலா அரைச்சிருக்கிறானுங்க, இப்போ இந்த ஆள் தான் நம்ம நினைச்சிருக்கான் உணர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர் கூப்பிட்டு இந்த யாருக்கு யானை கதை சொன்னானே அவனுக்கு கூட பரிசு கொடுத்தாரான். எதுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னா, இந்த உண்மை ஊரை சுற்றுறதுக்கு முன்னால் பொய் என்ன செய்யும், உலகத்தையே சுற்றும். அந்த மாதிரி இன்றைக்கி பல பேர் நினைச்சிறாங்கன்னா பல விஷயங்களில் பொய்யான கதைகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ் காப்பாற்றும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை பேச கசப்பாக இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். ஏன்னா உண்மையை பேசிட்டேன்னு வச்சுங்களேன், அது அத்தோட முடிஞ்சிடும். நாம் ஒரு உண்மையை மறைக்க பொய்யை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். மதரசா மாணவன் வருவாங்க, மாசாவுக்கு 10 நாள் வந்துருக்க மாட்டான், ஏண்டா வரல அப்படின்னா தூங்கியிருப்பான். ஹஜ்ரத் எங்கள் அம்மாவுக்கு வைத்தவழி அப்படிமா, ஏண்டா உங்கள் அம்மாவுக்கு வைத்தவழி கேட்டால் அடிச்சு சொல்லுவான், எங்கள் அத்தை அடிச்சு போட்டார் அப்படிமா. உங்கள் அத்தை அடிச்சு எதுக்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு வைத்தவழி இருந்துச்சு, நீ ஏண்டா வரல, எங்கள் அம்மாவுக்கு முடியலையா நானும் தூங்கிட்டேனா அப்படிம்பான். அசல் என்ன அப்படின்னா டெய்லியும் தூங்கிட்டான். அதை மறைக்கிறதுக்கு நினச்ச பிள்ளைங்க நினச்சிவாங்கன்னா ஒவ்வொரு பொய்யா சொல்லி 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 கடைசி மாட்டிக்குவான், அவன் தூங்கிட்டான் அப்படிங்கிறத மாட்டிக்குவான். அந்த மாதிரி பல பேர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உண்மையை சொன்னால் நம்ம தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு பொய்யை சொல்லி சொல்லி பெருக்கி 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 ஊருக்கெல்லாம் விளங்க வச்சுருவாங்க, பொய்யந்தான் அப்படிங்கிறத விளங்க வச்சுருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்ன அஅதமல் ஜிஹாதி, ஜிஹாதில் பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா, கலிமத்தன் இந்த ஜாயிரி சுல்தான், ஒரு தீய அரசண்ட தீய மனுஷன்ட இவன்கிட்ட பேசுனா பிரச்சனை வரும், ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவான்னு தெரியுது பார்த்தீங்களா, அவன்கிட்ட சத்தியத்தை எடுத்து பேசுறது தான் ஜிஹாதில் பெரிய ஜிஹாத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இவன்கிட்ட பேசுனா யாருப்பா பேச முடியும், இந்த ஆள்கிட்ட பேசுனா அப்படி செஞ்சிருவார், இப்படி பயந்து 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 என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு பொய்யை அதிகமாக பேசக்கூடிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மூமினா யார் நல்ல மூமின் என்று சொன்னால்
ஒரு இடத்தில் அசத்தியம் ஜெபிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நாம் உண்மையிலே கண்டோம் என்று சொன்னால் அது உண்மையாக இருந்தால் உண்மையைத்தான் பேச வேண்டுமே தவிர அவருக்கும் இவருக்கும் பயந்து நடந்தோம் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டான்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு நமக்கு பயப்படன்னு அர்த்தம். அதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ உலகத்தில் வாழுகிற பொழுது நீ உண்மையை சொன்னால் பிரச்சனை வரும் என்று சொன்னால் உண்மையை சொல், அந்த பிரச்சனைக்கு பின்னால் அல்லாஹ் உன்னோடு இருப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பொய்யை விட்டு பாதுகாத்து உண்மையை சொல்லி சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.